அதாவது அவங்க அப்பா வந்து வெளியில் சொல்கிறாரு, துப்பாக்கியை காட்டு மிரட்டினாங்க, என்னை இது மிரட்டி பண்ணாங்க, இவங்கள மிரட்டணுமா? அட பாவிங்களா, இவனுங்க ஊரில் இருக்கவனெல்லாம் மிரட்டி விட்டு போலீஸ் வந்து இவங்கள மிரட்டினதா என்னென்ன கட்டுக்கதை சொல்கிறாங்க. அப்பாப்பாப்பாப்பா, இவனுங்க கட்டுக்கதை வந்து பழைய தாத்தா சொன்னாங்க, கொலை பண்ணுறாங்கோன்னு வந்து இவர் அரெஸ்ட் பண்ணவன பண்ணாங்கல்ல, அதே மாதிரி இருந்ததுங்க. இந்த டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கிரிப்ட் இல்லை, ஆனால் அதில் ஒரு கனெக்ஷன் இருக்குது. என்னது? அவருக்கும் பாளையங்கோட்டை, இவருக்கும் பாளையங்கோட்டை. திமுக காரனுக்கு உண்டான குணமே மட்டமாக பேசுறது, கெட்ட வார்த்தை பேசுறது. இப்போ கூட நம்ம ஏதாவது ஒன்று பேசணும்னா உடனே கமெண்ட்ல அந்த மகனே இந்த மகனே அவன் பேர்லாம் எழுதுவோம். அதில் செந்தில் பாலாஜி அவர் சிஎம் கேண்டிடேட், அவரு ஒரு பக்கம் ஃபைட் கொடுக்குறாரு. இவங்க அவர் கொஞ்சம் மறைமுகமாக கொடுக்குறாரு. ஆமாம், எஸ்கேப்ல இருப்பாரு. இருந்தாலும் அங்கே ஃபைட் கொடுத்துக்கிட்டு தான் எஸ்கேப்ல ஃபைட் கொடுப்பாரு. திடீர்னு இவங்க என்ன சொல்றாங்க, 6 மாசத்துல கவிழ போகுது. 6 மாசத்துல அப்படி கவிழ்ந்துச்சுன்னா திமுகவில் அமைச்சரவையில் இடம் பிடிக்கிறது யாரு அப்படின்றதான் இவங்க ஐடியா. அதெல்லாம் ஏன் சேர்த்துக்க மாட்டாங்க? செங்கோட்டையனுக்கு மரியாதையே கிடையாது. அவரெல்லாம் அங்கே போய் இருக்கிறது எனக்கு ஒரு அவமானமாக தெரியுதுன்னு சொன்ன விஜயபாஸ்கர் வந்து ஆளாக பஸ்ஸு பிடிச்சி வந்து உட்காந்துருக்கிறாரு. அவருக்கு என்ன அவமானம் தேவை இருக்குது? இதே சாப்பிட்டுக்கிட்டே தான் சொன்னார். அதாவது இது வந்து ஒரு அவமானமாக இருக்குது. செங்கோட்டையன் அவரெல்லாம் அங்கே போயிருக்கவே கூடாது, தப்பு பண்ணிட்டார். ஒரு மரியாதையே இல்லை, ஷால் போடுறக்கே ஆள் இல்லை, இப்படிலாம் சொல்லிட்டு அண்ணே எத்தனை நம்பர் பஸ்ஸுண்ணே நம்ம கடைக்கு வரும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாரு.